வரவழைத்து விட்டால் அருகிலே வந்து விட்டான் சூரியன். பெண்ணி அருகிலே ஒரு நொடியில வந்து விட்டான். உதயமானும் மலர்விசை அழியனே ஒரு கணம் தனில் வந்தான். அருகே குந்தி பார்க்கிறாள். சுவாமி, யார் நீங்கள்? யார்? நான் தான் சூரியன். மந்திரத்தை சொல்லி என்னை வரவழைத்து விட்டு யார் நீங்கள் என்று கேட்கிறீர்கள்? குந்தி வா, என் அருகில் அழைக்கிறான். உன்னை கட்டி அணைந்து கர்ப்பாதான விளங்கு வந்திருக்கிறேன். அருகிலே வா. அருகிலே சாமி வேண்டாம். நீங்கள் சூரியன் என்று சொல்லுகிறீர்கள். நான் ஏதோ மந்திரத்தை நான் பரிசோதனை செய்தேன். நல்ல வேளை முனிவர் சொல்லிக் கொடுத்த அந்த மந்திரமானது உண்மைதான் என்று நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் சொல்லுவாருங்கள். சொல்லுவார் குந்தி, இப்படி நான் வந்து சும்மா போகவா? நான் வந்து வாயன் அருகிலே என்னை கருத்தை நிறுத்துகிற போது இந்த பெண்ணானவள் பயப்படுகிறாள், அஞ்சே நடுங்குகிறாள். வேண்டாம் சுவாமி, என்னை தொடார். கள்ளி கள்ளியும் கை தொட மடந்தையரு கற்போரை அருகிட்டு என்னமே குறைந்து அலமர நாளினாள் இதயமோ நேராகி கள்ளி கண்ணியல் கை போடே மடந்தையர் கற்புனி அறியகிற்றி என்னை உலைந்து அலமர நாளினாள் இதயமோ வேறாகி அண்ணமின்னடை எஞ்சினல் அறற்றலோ அருகுறான் விடப்போய் நின்று உன்னி என்னை அழைத்ததில் பெறையென ஒருத்தரல் உரை செய்வார். கள்ளி கள்ளியும் கை கொடே பயப்படுகிறாள் குந்தி. சுவாமி, நானோ கன்னியா இருக்கின்றேன். கன்னி பருவத்திலே அணைய வரலாமா? நீங்களோ தேவர்கள். வேண்டாம் சுவாமி, பெண்களுடைய கற்பனை உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்லிவிடுங்கள். வேண்டாம். மந்திரத்தை சொல்லி வரவழைத்து விட்டு தொடாதே என்று சொன்னார். தொடாம இருக்க முடியுமா? கவியரசு கண்ணதாசன் சொல்லுவேன், புதியதல்லவே தீண்டாமையல்வதே புதுமையல்லவே அது நீயும் சொன்னதே. சொன்ன வார்த்தையும் இரவு தானதே திருநீலகண்டனும் மனைவி சொன்னது. திருநீலகண்டனும் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து நானும் சொன்னது என்னை தொடாதே. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. தொடாம இருக்க முடியுமா? சூரியனுக்கு கோபம் வருகிறது. ஒரு பெண்
ஒரு சாயையும் உஷையை அறிவுறாம நான் தெரியாம வந்திருக்கிறேன். இப்படி மறுக்கிறாயே, நீ இந்த நல்ல நேரத்திலே இந்த உலகமெல்லாம் தொழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைந்தனை பெறப்போகிறாய். இப்போது அந்த ஒரு வாக்கியம் வாய்த்திருக்கிறது, என்னை பெற்றாலே என் தாயை விட ஒரு நற்பயனை பெறப்போகிறாய், ஏன் வேண்டாம் என்று மறுக்கிறாய் என்று சூரிய தேவன் சொல்லி, கன்னியாக இருக்கிறேன் என்று தானே பயப்படுகிறாய் என்று சொல்லி சூரியனானவன் அந்த குந்திக்கு மங்கை பருவத்தை கொடுத்து அவளுக்கு அருள்வாளை கண்டான். பெரியவர்களே, அருமையான நேரம். அந்த சூரிய தேவனுடைய அருள் ஒளியானது குந்தியனுடைய திருவயத்திலே சொல்லுகிறது. எப்படி? தினகரல் சுடர் வடிவமோ அமுதழு திங்களில் வடிவாக தனதடம் திருமார்புறத்தழுவிய தையல் தள் நினைவு எய்த மனோ மகிழ்ந்ததோ வந்தது மணந்ததோ வரம் கொடுத்ததுமெல்லாம் கணவன்படி கறந்தன பெருந்தகை கண்ணியும் கருக்கொண்டான். பெரியவர்கள், இந்த தினகரன் சுடராகிய அவள் ஒளியானது அந்த பெண்ணினுடைய திருவயிற்றிலே பாய்ந்தது. அவளை பாய்ந்தவுடனே 3.25 நாழிகைக்குள்ளாக குந்தியானவள் இந்த உலகமெல்லாம் போற்றக்கூடிய அளவிலே அழகான திவ்ய சொரூபமாக ஒரு மைந்தனை பெறுகிறாள். அது எப்படி பிறந்தது என்று நூலாசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். அந்தியாரல் என வருதியில் ஒளியடைந்தது அணிமாடே அந்தியாரல் என பருதியை ஒளியடைந்தது அணிமாட குந்தி போதல் மாமணமகள் எழுந்தலாவல்ல கொள்கையாகி இந்திராதியர் அவரவர் முகமலர்ந்து இறந்தனம் தரத்தக்க மைந்தனானவள் ஒருவனை பயந்தனள் மாசிலாமணி என்ன இந்திராதிபதி அவரவர் முகம் மலர்ந்து இறந்தனே தரதக்க மைந்தனானவள் ஒருவனை பயந்தனள் மாசிலா மணி என்ன மைந்தனானவள் ஒருவனை பயந்தனள் மாசிலாமணி என்ன கதாரமணகவிந்தா ஆச்சனவரகவிந்தா கவிந்தா